அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஐயா, இப்போது வெங்கடேஸ்வர சுவாமி அவங்களுக்கெல்லாம் கோவிந்தான்றாங்க. சரி. முருகருக்கெல்லாம் அரோகரான்றாங்க. சரி. சிவனுக்கெல்லாம் நமச்சிவாயான்றாங்க, ஹரஹர மகாதேவான்றாங்க. ஆமா, உன்ன மாதிரி பொம்பளைக்கு ஓம் சக்தின்றாங்க. ஓம் சக்தின்றாங்க. சொல்லு. இதெல்லாம் நம்முள்ள அடக்கம் இருக்குதுங்களா ஐயா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்றாங்குது, ஆன்னு ஒன்று தாங்குது, வேற எதுவுமே கிடையாது. மீதெல்லாம் நீயா வச்சுன்னு பேர். வேண்டேஸ் பெருமாள் வந்து எனக்கு இந்த வேண்டேஸ் பெருமாள் பேர் வைன்னு சொன்னாரா? இல்லைங்க ஐயா. யார் வச்சது? தெரியலையா? மனுஷன் தானே வச்சான், மனுஷன் தானே வச்சான். அப்போ கடவுளே மனுஷன்தான். நமச்சிவாயான்னு யார் கடவுள் வந்து என் பேர் நமச்சிவாயான்னு சொல்லிச்சா? சிவபெருமான் சொல்லிச்சாங்கன்னா சொல்லலை, மனுஷன் தானே சொன்னான். மனுஷன் தான் கடவுள். கடவுள் வந்து இந்த திருவிளையாடல் படம் பார்த்தியா நீ? அதில் சிவகணேசன் சொல்லுவான் நாகேஷ்கிட்ட, எங்கேயா நீ இருக்கிற அப்படின்னா, இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீட்லாம்னோம். சிவபெருமான் எங்கன்னா வீடு கட்டிக்கிச்சா? மனுஷன் தானே கட்டி வச்சுக்கிறான். மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருந்து மனித கடவுள் செயல மனுஷங்க இப்போ வழியாக சொல்லியிருந்து உலகத்துக்கு. அதனால் எந்த கடவுளும் எந்த பேரும் வச்சுக்கல. கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேர் எதுன்னா பேரொலி. ஒளியும் ஓசையுமா இருந்து இந்த உலகத்தையும் இயக்குது, உயிரினத்தையும் இயக்குது. அதுதான் கடவுள். மீதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான். சொல்லு. அப்புறங்க ஐயா, ஜாதகம் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டோம். இப்போ கல்யாண பத்திரிக்கை எழுதணும்னா நம்மளா குறிக்க முடியாது, இந்த இதெல்லாம் குறிக்க முடியாது இல்லைங்கய்யா. கல்யாண பத்திரிக்கை எழுதும் போது இந்த நாளில் தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம கல்யாண பத்திரிக்கை குறிக்க தெரியாது உனக்கு? அப்படி இல்லைங்க ஐயா. இப்போ அந்த நல்ல நாள் அப்படின்லாம் அந்த ஐயர்கிட்ட போய் அவர்கிட்ட போனீங்கன்னா சொல்ல போற முருகப்பெருமான் திருவருளால முன்னிட்டு நடக்கும் நிகழும் அப்படின்னு போறாரு. அதை நீ ஏற்க மாட்டியா? எழுத முடியாது இல்லைங்க. ஏன் தெரியாதா? தெரியாது. சரி, அப்ப போயிட்டு துட்டு கொடுத்து போ. இன்னொன்னு, யாராவது ஒருத்தர் பிழைக்கணும்மா. உன் கையில இருக்கிற துட்டு உன் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா அடுத்த வீட்டுக்கு போகணும். அது ஐயர் வீட்டுக்கு போட்டுமே, என்ன தப்பு? அப்புறங்க ஐயா, இப்போ குலதெய்வம் நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேங்க, போன மாதம் கூட கேட்டுட்டேன். அதனால தான் இப்போ போன வாரம் ஒரு பேப்பரில் வந்தது தந்தியில், ரொம்ப வருத்தமாகி போச்சு. குலதெய்வம் கொலகார தெய்வமாக போச்சு. குலதெய்வம் கொலகார தெய்வமாக போச்சுமா. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தர். அந்த வீடு வாங்கி இது பண்ணிவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு போயிருக்கிறாங்க. போன இடத்துல எல்லாம் காரோடு நசுக்கிட்டாங்க. பொண்ணுக்கு கண்ணு போச்சு, பொம்பளைக்கு அம்மாவுக்கு இடுப்பு போச்சு, அப்பா செத்துட்டார், தங்கச்சி செத்து போச்சு. குலதெய்வம் என்ன வேலை போய் கொலகார தெய்வம் ஆகி போச்சு பார்த்தியா? அதனால தான் சொல்கிறது, இந்தெல்லாம் தெய்வம் இல்லை, உனக்குள்ளது தான் தெய்வம், அதுதான் உன்னை காப்பாற்றோன்னு சொல்கிறது. அந்த குலதெய்வம் இதெல்லாம் குலதெய்வம் கோத்திர தெய்வம்லாம் கற்பனை தெய்வம். அந்த குலதெய்வம்ன்றது வேணாங்கய்யா. ஆனா அந்த பேரை சொல்லி ஒரு 10-50 பேருக்கு சாப்பாடு போடலாம் இல்லைங்கய்யா. ஏன் அதை வச்சு தான் போடணுமா? வேற எதுவும் வச்சு போட முடியாது. உன் போட்டோ ஒன்று வச்சுட்டு, எனக்கு கல்யாணம் ஆன நாள் ஒரு 100 பேருக்கு சோறு போடுறேன்னு போடும். ஏன் குலதெய்வத்தை வச்சு தான் போடணுமா? உங்கள் வீட்டுக்கார் செத்த நாள்னு வச்சு போடு, உன் புள்ள செத்த நாள்னு வச்சு போடு. அது ஏன் குலதெய்வம் கோத்திர தெய்வத்தை தான் வச்சு எங்கே இருக்குது? அது புஷ்ணுவாயம் இப்படி பார்க்கலாம். எனக்கு சாப்பாடு போடுறாங்க. சரவணா ஸ்டோரில் ஒரு வேலை செய்கிறான் ஒரு பையன்.
அவன் சித்த வைத்தியர், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுக்குறான். அவனுடைய வெறிப்பார் எப்படி இருக்குது. மருந்து கொடுப்பேன், குழந்தை பிறந்ததுன்னா எங்கள் குருநாதர் பேர் தான் வைக்கணும், வேறு பேர் வைக்கிறதா இருந்தால் மருந்து கிடையாதுன்னுறான். அது மாதிரி இப்போ 4-5 பேர் குழந்தை பிறந்து என் பேரை வச்சுக்கிறாங்க. அவன் டெய்லி அந்த ஈஸ்வரன் பாடி ஈஸ்வரன் கோயிலாண்ட ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான், டெய்லி கொடுக்குறான். திண்டுக்கல்லில் மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அந்த பெங்களூர்லேருந்து அந்த பொண்ணு வருமா, அந்த பொண்ணு பிறந்த நாளைக்கு கொடுக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி பசி யார் வேண்டுன்னா அது உங்கள் வீட்டுக்கார் பேராக இருக்கட்டும், இல்லை உன் புள்ள பேராக இருக்கட்டும், இல்லை உன் பேரை வச்சுக்கோ, உன் போட்டோவனை வச்சு தேங்காய் உடச்சி வச்சுட்டு ஒரு மாலை போட்டுட்டு போட்டு சோறு. அதனால என்ன தப்பு? 10 பேர் பசி யாரணும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். என்ன அதை பண்ண உன் பேரில் அது ஏன் குல தெய்வம் பாரு, அது யாருக்கான தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. அது பேரில் போடுறேன்னா எவன் சாப்பிடுவான்? அவன் பயப்பட மாட்டான். இந்த பொம்பளை என்ன குல தெய்வத்தில் போட்டு நம்மளை கொலை பண்ணிட்டு போகுதுன்ட்டு. ஏம்மா எவ்வளோ சொன்னாலும் அங்கேயே நிற்கிறீங்க. இப்போது ஒன்றுமே இல்லை, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வரோம், அதுக்கப்புறம் 1 மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறோம். இயல்பு வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் 1 மாதம் பொறுத்து வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம எண்ணங்கள் வந்துட்டு நிறையா வந்து வெளில செதுறது. இந்த எண்ணங்கள் எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறது? ஏன்னா நம்ம இங்கே இந்த பாதையில் மட்டும் இருக்க போகிறதில்லை, இதை மட்டும் பண்ண போகிறது இல்லை இல்லையா? இந்த வெள்ளை உடை அணிஞ்சிக்கிட்டு தான் எப்பயுமே 24 மணி நேரம் இருக்க போகிறது இல்லை. நம்ம வெளி உலகத்துக்கு போகிறோம், தொழிலை பார்க்குறோம், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தை காப்பாற்றுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கிறச்சு நம்ம எண்ணங்கள் எப்படி செதறாமல் இருக்கிறது? நான் வெளிலலாம் சுற்றுறேன், அப்போ மற்றவங்களோட மீட் பண்ணும்போது மற்றவங்கக்கிட்ட பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்க தானே செய்யும். அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இங்கே நம்ம உபதேசம்னு ஒன்று கொடுத்துருக்கோம், இந்த பாதைன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பாதையை வந்துட்டு உபதேசத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது நம்ம எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம எண்ணம் வந்து செதறவே செதறாது. இதுக்கு தான் அழகான ஒரு பாட்டம் சொல்லியிருக்காங்க, எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் நிற்கும் மோனத்தே. எல்லாரும் மனமும் நிற்கும் மோனத்தேன்னு சொல்லலை, எல்லாரும் மனமும் நிற்கும் மோனத்தேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ சராசரி மனிதனுக்கும் வந்துட்டு அவன் மனசு வந்துட்டு அலைப்பாயாமல் அப்படியே நிற்கும்னு சொல்லலாம். ஏன் வந்து முத்தருக்கு நிற்கும் மனம் முத்தருக்கு மட்டும்தான் நிற்கும்னு சொல்கிறாங்க? இந்த பாதையில் வந்து இந்த பயிற்சி எடுத்து இதை தொடர்ந்து பண்ணால் முத்தருக்கு மனம் வந்துட்டு அலைப்பாயாமல் அதை அங்கங்கே எதை எங்கெங்கே விடணுமோ அதை விட்டுட்டு நம்ம எப்படி இது ஐயா நிறைய வாட்டி சொல்லுவார், இந்த புளியம்பழம் இருக்கு இல்லையா, காயாக இருக்கும்போது எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், மனசு பழுத்துருச்சுன்னா என்ன ஆகும், கொட்டை தனியாக ஓடு தனியாக பழம் தனியாக தனித்தனியாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பாதையில் இந்த பயிற்சி பண்ணி இதில் வந்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த பிரிவினை கொண்டு வரத்துக்கு தெரியும். இது ஐயா துணையோட கண்டிப்பாக நடக்கும். ஐயா சமாதி நிலையில் தான் இருக்கார், ஆனால் வந்து ஐயா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், எல்லாரோடையும் பழகிக்கிட்டு தான் இருக்கார், எல்லாருக்கும் நல்லது கெட்டதை பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கிறச்சு இந்த இடத்துக்கு வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இங்கே உபதேசம் வாங்கி அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மேல்நிலை வந்து தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? எத்தனை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இங்கே வந்து உபதேசம் வாங்கி அதை தொடர்ந்து பண்ணுறதுனால நம்ம எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ தெளிவு வந்திருக்கு, அதை யோசித்தாலே உங்களுக்கு நிறைய வித்தியாசம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு.
அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.